ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். எப்ஸ்டீனை பற்றி இது வரைக்கும் நம்ம நிறைய வீடியோஸில் பேசியிருந்தாலும் இன்னைக்கு வீடியோவில் பேசக்கூடிய விஷயங்கள் உண்மையிலே உங்களுக்கு ஒரு கேள்வியை உண்டாக்கிடும். எப்ஸ்டீன்கிறவன் உண்மையிலேயே சாத்தான் அப்படிங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. ஹி இஸ் நத்திங் பட் சாட்டன். ஏன்னால் அவன் அவனோட டாக்குமெண்ட்ஸ் இப்போ ரிலீஸ் ஆயிருக்குல, இதுல கேனிபலிசம் மென்ஷன் ஆயிருக்குது. அதாவது மனித மாமிசத்தை சாப்பிடக்கூடிய அந்த ஒரு பேர் இருக்குல்ல, இவனோட டாக்குமெண்ட்ஸ்ல 50 முறைக்கு மேல மென்ஷன் ஆயிருக்குது. சின்ன குழந்தைங்களை ஆப்பிரிக்கால இருந்து வாங்கிட்டு வர்றதுக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. தன்னோட வாழ்க்கையை முடிஞ்ச அளவுக்கு லாங்கா வச்சுக்கிறதுக்கு உடம்ப ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி எந்த நோயும் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியும்னு பார்த்ததுல இருந்து சின்ன குழந்தைங்களை, பிறந்த குழந்தைங்களை அவன் பலி கொடுத்திருக்கானா, பலி கொடுத்து சாப்பிட்டிருக்கானாங்கிறது வரைக்கும் ஏகப்பட்ட சந்தேகங்கள் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இன்னைக்கு எழுப்பிட்டு இருக்குது. இது வரைக்கும் நம்ம எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல பாட்டா நிறைய பார்த்திருக்கோம். அந்த ஐலாண்டுக்குள்ள என்ன இருந்துச்சுங்கிறத பார்த்திருக்கோம். இந்த கிஸ்லின் மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவன் கூட இருந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எவ்வளவு மோசமான ஒரு பொம்பளையா இருந்திருக்காங்கன்னு பார்த்திருக்கோம். எப்ஸ்டீனா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான்லாம் பார்த்திருக்கோம். பட் இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவனை பத்தி இவ்வளவு நாள் நம்ம பேசாத 20 கிரேசியான அவனை பத்தி ரிலீஸ் ஆன ஃபைல்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். உண்மையிலே சொல்றேன், சில பாயிண்ட்லாம் எனக்கு வாசிக்கிறப்ப அதுவும் போக போக கியரை ஏத்திட்டே போக எனக்கு முடியறப்பெல்லாம் எப்படிடா ஒருத்தன் இப்படி இருக்க முடியும்னு யோசிக்கிற அளவுக்கு அவ்வளோ மோசமான விஷயங்களை செஞ்சிருக்கான்னு தெரிய வருது. எனிவே நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட டீடைலா சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியால கவர் ஆகாத விஷயங்களை கூட என்னால உங்ககிட்ட சேர்க்க முடியும். அண்ட் அது கூடவே நம்மளோட ஓஜி எம்ஜி ஸ்குவாட் நிறைய பேர் பின்னாடி இருக்கிற நியூஸ் பேப்பர் பேக்ரவுண்டை பார்த்து எக்ஸைட் ஆயிருப்பீங்க. எஸ், நம்ம இந்த ஒரு நாஸ்டாலஜிக் ஃபேக்டர் மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி மிஸ்ட்ரி டாபிக்ஸ், அப்புறம் இந்த மாதிரி முக்கியமான கேசஸ்லாம் பேசுறப்போ நம்ம நியூஸ் பேப்பர் பேக்ரவுண்டுக்கு போகலாம்னு எடுத்த ஒரு டிசிஷன் தான். எனிவே, சோ இப்போ வித்அவுட் மச் ஃபர்தர் அடியூ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற 20 விஷயங்கள், எப்ஸ்டீனை பத்தின 20 விஷயங்கள், இவன் சாத்தான் தான் அப்படின்னு உங்ககிட்ட நிரூபிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய 20 விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதுல முதல் விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்ஸ்டீனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இந்த மெயில்ல பேசுறப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட ஒரு நாள் கேட்டிருக்காங்க, உண்மையை சொல்லு, நீ தான் சாத்தானா? இந்த பைபிள்ல இந்த சாட்டன், டெவில் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது லிட்டரலா மனித மாமிசத்தை சாப்பிடுறது, பாரபட்சமே பார்க்காம எல்லாத்தையும் அழிக்கிறது, தனக்காக என்னனாலும் பண்ற அளவுக்கு செல்ஃபிஷா இருக்கிறது, இது எல்லாமே நீதான சாத்தானோட மொத்த உருவம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸே அவங்க கிட்ட கோவப்பட்டோ சிரிச்சுக்கிட்டே கலாய்க்கிற மாதிரி கேட்கிறதோ நிறைய இன்சிடென்ட்ஸ் அவனோட மெயில்ல அவனுக்கே வந்திருக்குது. அதுக்கு அவன் ரிப்ளை என்ன தெரியுமா கொடுத்திருக்கான்? சிரிச்சுக்கிட்டே, நான் சாத்தான் இல்ல, ஆனா சாத்தானோட கண்ணாடியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சாத்தானோட ஒரு உருவமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவன் அஃபர்மேட்டிவாவும் ஆன்சர் பண்ணியிருக்கான். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தனை பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்கான்ல, ஒரு முறை கூட ஒரு பொண்ணை அவள் இல்ல இவள் அப்படின்னு அவன் சொன்னதே கிடையாது. அவனோட மென்ஷன் எல்லாமே ஷீ ஹர்னு இல்லாம இட் அப்படின்னு தான் இருக்குது. அதாவது அது வந்துச்சு, அது இத பண்ணுச்சு, அது அங்க போச்சுன்னு சொல்லி பெண்களுக்கு பேசிக்கா நம்ம பேசுறப்ப கொடுக்கக்கூடிய அவங்க இல்ல அவள் இவள் அப்படி எதுவுமே இல்லாம அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ நாயை பத்தி பேசுற மாதிரியோ மாடை பத்தி பேசுற மாதிரியோ தான் எப்ஸ்டீன் எல்லா பெண்களையும் பத்தியுமே காமனாவே பேசியிருக்கான். அது அதோட அத்தனை மெயிலையும் பேட்டர்னா தெரியுது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2019ல நடந்த ஒரு FBI இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு அன்நேம்டு விட்னஸ், ஓகேவா, அவரோட பேர் வெளியே சொல்லப்படல, பட் ஒரு அன்நேம்டு விட்னஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு பர்சன் எப்ஸ்டீனோட அவனோட போட்ல போனதாகவும், போட்ல இருக்கிறப்போ ஒரு ரிச்சுவலிஸ்டிக் சாக்ரிஃபைஸ், ஒரு சம்பிரதாயத்தின் படி, இந்த சாமி இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயத்துக்காக பலி கொடுத்ததை என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்னஸ் 2019ல சொல்லியிருக்காங்க. இதுக்கான ப்ரூஃப் கிடையாது, பட் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விட்னஸ் உள்ளுக்குள்ள இருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ்ல இப்ப ரிலீஸ் ஆனதுல தெரியுது. இதுக்கு சாட்சி கிடையாது, ஆனா நான் பார்த்திருக்கேன்னு ஒருத்தங்க சொல்றாங்க. சொன்னவங்க பேர் வெளியே தெரியலங்கிறதுனால இது எந்த அளவுக்கு உண்மை நம்மளுக்கு தெரியல, பட் டாக்குமெண்ட்ஸ்ல இதுவும் ரிலீஸ் ஆயிருக்குது. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃப் 20 நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிட்சா அண்ட் கிரேப் ஜூஸ் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிற இந்த ஒரு ஃப்ரேஸ் இருக்குல்ல, மெயில்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஏய் இன்னைக்கு பிட்சா அண்ட் கிரேப் ஜூஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கான்வர்சேஷன் 900 டைம்ஸ் அவனோட மெயில்ல போயிருக்குது. 900 டைம்ஸ் பிட்சாவும் கிரேப் ஜூஸும் என்ன காம்பினேஷன் இது நீங்க யோசிக்க தோணும். பிட்சா அண்ட் கிரேப் ஜூஸ் இருக்கு அப்படின்னு சொல்றப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரிப்ளை பண்றப்போ, இல்ல எனக்கு சைனீஸ் குக்கீஸ் வேணும், இல்ல எனக்கு இந்தியன் சிப்ஸ் வேணும், இந்த மாதிரி ரிப்ளை வந்திருக்குது. இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா கோட் நேம். இது அவங்க பெண்களுக்கு வச்சிருக்கக்கூடிய கோட் நேம் தான் இந்த பிட்சா அண்ட் கிரேப் ஜூஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். அது சம் டைப் ஆஃப் ஏதோ அந்த பெண்கள் சம்பந்தமா ஏதோ ஒன்று இருக்குது. அந்த மாதிரி யாராவது ஐலாண்ட்ல இருக்காங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஈவென்ட் நடக்குது, இல்ல ஏதோ ஒரு கேம் நடத்துறாங்கனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹை ப்ரொஃபைல் பீப்புள்லாம் இருப்பாங்களா, பிரசிடென்ட்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ், இந்த இலான் மஸ்க் மாதிரி பெரிய பெரிய ஆட்கள், கண்ட மாதிரி யாரெல்லாமோ இருக்காங்க, இவங்களுக்குலாம் மெயில்ல சொல்றப்போ ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு சொல்லாம கோட் நேம் மாதிரி பிட்சா அண்ட் கிரேப் ஜூஸ்ங்கிறது 900 டைம்ஸ் அவனோட 3 மில்லியன் ரிலீஸ் ஆன டாக்குமெண்ட்ஸ்ல இப்போ நம்மளுக்கு தெரியுது. இன்னும் ரிலீஸ் ஆகாம 3 மில்லியன் இருக்குது. எனிவே 20 பாயிண்ட்ஸ்ல 5th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கரியானா ஷுலியாக் அப்படின்னு சொல்லப்படுறவங்க
இருக்கிறவங்க தான் வந்து எப்ஸ்டீன் சாகுறப்போ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 36 இயர் ஓல்டு பொண்ணு. அவங்க வந்து எப்ஸ்டீன் இறந்து போகிறதுக்கு முன்னாடி கடைசியா எப்ஸ்டீன் கிட்ட ஃபோன் கால்ல பேசினது இந்த கரியானா ஷுலியாக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பொண்ணு தான். இந்த பொண்ணுக்கு எப்ஸ்டீன் இறந்து போகிறப்போ தன்னோட சொத்துல வந்து 1000 கோடி ரூபாயை வந்து விட்டுட்டு போயிருக்கான். அது போக ஏகப்பட்ட ரேரான டைமண்ட்ஸ், ஜுவல்ஸ் எல்லாமே இந்த பொண்ணோட பேர்ல இருக்கும். எப்ஸ்டீன் வந்து அவனோட சொத்து வந்து ஆயிரக்கணக்கான கோடிகள், எத்தனையோ 1000 கோடி அவன் வச்சிருந்தாலும் அதுல மேஜர் பங்கை யாருக்கு கொடுத்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரியானா ஷுலியாக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போகிறப்போ அந்த பொண்ணு தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. அந்த மேக்ஸ்வெல் கிஸ்லின் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுசா தெரியும். மதன் கௌரி ஸ்பேஸ் மேக்ஸ்வெல் கிஸ்லின் சர்ச் பண்ணி பாருங்க. எனிவே 1000 கோடி ரூபாய் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு விட்டுட்டு போறானா அவன்கிட்ட எவ்வளவு காசு இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் விட்டுட்டு போகல. இது போக அட்வொகேட்டுக்கு கொடுத்திருக்கான், அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்திருக்கான், நிறைய கொடுத்திருக்கான். இதுல யார் யாருக்கு கொடுத்திருக்காங்கற பேர் கூட வந்து அமெரிக்க சட்டத்தின்படி எல்லார்கிட்டயும் சொல்ல முடியாது. வெளியே தெரிஞ்சதெல்லாம் அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து 1000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கான், ஏகப்பட்ட டைமண்ட்ஸ் கொடுத்திருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆறாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஐலாண்ட் அவன் பில்ட் பண்ணதுல இருந்தே பல பாயிண்ட்ஸ்ல வந்து சீக்ரெட் கேமராஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கான்னு தெரிய வருது. அவனோட பைலட் கிட்ட அவன் மெயில் பண்ணிருக்கான். அந்த மெயில்ல வந்து டிஷ்யூ பாக்ஸஸ் ஃபுல்லாவே வந்து சின்ன சின்ன சிசிடிவி கேமராவை வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த ஸ்பை கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இன்னைக்கு சில ரீல்ஸ்லாம் பார்க்க முடியும். ஹோட்டலுக்கு போனீங்கன்னா இதெல்லாம் செக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பிளக் பாயிண்ட் இருக்குல்ல, பிளக் பாயிண்ட்ல ஏதாவது ஒரு ஹோல்குள்ள வந்து ஒரு கேமரா இருக்கும். சும்மா பென்னுல வந்து கேமரா வச்சிருப்பாங்க, இல்ல லைட்டுக்குள்ள கேமரா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இவன் வந்து டிஷ்யூ பாக்ஸ்க்குள்ள வந்து கேமரா வச்சிருக்கான். டிஷ்யூ பாக்ஸ் உங்களுக்கு தெரியும் அந்த ஐலாண்ட்ல எதுக்கு பயன்படுத்தி இருப்பாங்கன்னு. சோ எல்லா ரூம்லயும் ஒரு டிஷ்யூ பாக்ஸ் இருக்கும், எல்லா இடத்துலயும் டிஷ்யூ பாக்ஸஸ் இருக்கும். அந்த டிஷ்யூ பாக்ஸ் எல்லாத்துலயுமே ஒரு சின்ன டாட் மாதிரி ஸ்பை கேமரா வச்சு யார் யார் வந்து அங்க என்னென்ன பண்ணிருக்காங்கங்கற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிருக்கான். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப் 20 திங்ஸ் 7th விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் டிராவல் இன்ட்ரெஸ்ட். ஓரளவுக்கு மேல பணம், பவர் என்னனாலும் பண்ணலாம், கேக்குறதுக்கு ஆளே இல்ல, தனி தீவுல இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அவனோட பாஸ்ட போய் விசிட் பண்ணணும்னு பார்த்திருக்கான். எதுக்காக அவன் பாஸ்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டான்னு தெரியல. பட் மல்டிபிள் டைம்ஸ் நிறைய ப்ரொஃபசர்ஸோடையும் சயின்டிஸ்டோடையும் டைம் டிராவல் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிருக்கான். இந்த பணக்காரங்க வந்து ரொம்ப பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஏன் எதுக்கு பண்றாங்கன்னே தெரியாது. அமேசானோட ஃபவுண்டர் ஜெஃப் பெசோஸ் இருக்கார்ல, அவர் கடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பழைய நிலாவுக்கு வந்து அமெரிக்கா போனப்போ போன ராக்கெட்ல இருந்து விழுந்த ஒரு துண்டை எடுக்கிறதுக்கு பல 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி போய் அதை எடுத்துட்டு வந்தாரு. அது ஏன் எடுத்துட்டு வரணும்? அவருக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட். டைட்டானிக் மூழ்கி போனதுக்கு அப்புறம் அதை பார்க்கிறதுக்கு டைட்டான்ங்கிற ஒரு சப்மரீன்ல உள்ள போய் ஒரு செகண்ட்ல எல்லாரும் இறந்து போனாங்க. இது 2 இயர்ஸ் முன்னாடி நடந்துச்சுல. ஏன் பண்ணும்? பணக்காரங்களுக்கு அது ஒரு ஹாபி. அந்த மாதிரி இவன் வந்து டைம் டிராவல் பண்ணணும், லிட்டரலா ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி டைம் டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரிசர்ச்ல நிறைய கான்வர்சேஷன்ஸ் அவனோட மெயில்ஸ்ல வந்து ரெக்கார்ட் ஆயிருக்குது. 8வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் டிராவல் மட்டும் இல்லாம தன்னோட உடலை வந்து இறந்து போகிறத முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடுறதுக்கு உடம்ப ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி ஆல்ரெடி நிறைய டெஸ்ட் எடுத்திருக்கான். லாஞ்சிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. அதாவது சராசரியா ஒரு மனுஷன் வந்து 70 இயர்ஸ் 80 இயர்ஸ் வாழ முடியும். பட் அதை புஷ் பண்ணி 100 110 120 இந்த மாதிரி எல்லாம் தள்ளணுங்கிறதுக்காக அவனோட பாடியில வந்து ஏகப்பட்ட ஜெனட்டிக்கா என்னென்ன சேஞ்ச் பண்ண முடியும், நம்ம என்னென்ன சேஞ்சஸ் உடம்புக்குள்ள கொண்டு வரணும், என்ன மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணும், இந்த மாதிரி விஷயங்களை அதிகமா ரிசர்ச்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கான்னு தெரியுது. 9th இருந்து நான் அடுத்து சொல்லக்கூடிய 11th வரைக்கும் இருக்கக்கூடிய 3 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, உண்மையிலே சொல்றேங்க, இது வந்து கொஞ்சம் ரெடி ஆயிக்கோங்க. ஏன்னா இது குழந்தைங்க சம்பந்தப்பட்டது. குழந்தைங்கன்னா கை குழந்தைங்க, பேபிஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நான் இப்ப சொல்ல போறேன். 9வது விஷயம், இவனுக்கு அபிஷியலா நம்மளுக்கு தெரிஞ்சு குழந்தை கிடையாது. ஆனா குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல. 20 பெண்களை தேர்ந்தெடுத்து ஒரு பெரிய மேன்ஷன் எடுத்து 20 பேரையும் பிரெக்னன்ட் ஆக்கி ஒரு பேபி ஃபேக்டரி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸோட பேசியிருக்கான். பட் இது நடக்கிறதுக்குள்ள அவன் அரெஸ்ட் ஆயிட்டான். ஸோ குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அவன் ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல. பெண்களை ஒரு இடத்துல வந்து அடைச்சி வச்சு இந்த போல்ட்ரியில வந்து முட்டை எடுப்பாங்கல்ல, வரிசையா கோழி எல்லாம் வச்சு அதுக்கு என்னெல்லாமோ இந்த எக்ஸ்ட்ராவா ஃபீடெல்லாம் கொடுத்து முட்டை எடுப்பாங்களா, அந்த மாதிரி இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 பெண்களை பயங்கரமா ஜெனட்டிக்ஸ் இருக்கக்கூடிய பெண்களை சூஸ் பண்ணி ஒரு ஃபேக்டரி மாதிரி ஒரு ரூம்ல போட்டு ஒரு வீட்டில் போட்டு வச்சு அவங்க 20 பேருக்கு வரிசையா குழந்தை பெத்துக்கணும்னு நினைச்சிருக்கான். ஸ்கெட்ச் போட்டிருக்கான். பட் நடக்கிறதுக்குள்ள அரெஸ்ட் ஆகிட்டான். 10வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஜோக் அப்படின்னு சொல்லிட்டு பேசினவங்க சொல்றாங்க. பட் ஒரு ஃபேமஸான ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து ஆப்பிரிக்காவுக்கு போனப்போ எப்ஸ்டீனுக்கு மெயில்ல உனக்கு இங்க இருந்து குழந்தைங்க வேணுமா, உனக்கு இங்க பேபிஸ் வேணுமா, இந்த பேபி வந்து பாய் பேபி வேணுமா கேர்ள் பேபி வேணுமா அப்படின்னு கேட்ட மெயில் வந்து இப்போ லீக் ஆயிருக்கு. லீக்ல கவர்மெண்டே ரிலீஸ் பண்ணிருக்கு இந்த ஃபைல்ஸ்ல. இதுக்கு அந்த பர்சன் இன்னும் உயிரோட இருக்காங்க. அவங்க கிட்ட போய் என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, இப்படி குழந்தை எல்லாம் வேணுமான்னு கேட்டிருக்கீங்க, ஆப்பிரிக்கால இருக்கிற
குழந்தைகளை வாங்கிட்டு வரேன் அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காங்க. அவங்க வந்து இல்லங்க இது ஜோக், ஆப்பிரிக்கா ஒரு ஏழை நாடுங்கிறதுனால இது ஒரு நாங்க ரேண்டமா சர்காஸ்டிக்கா பண்ண ஜோக், நீங்க அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டா புரிஞ்சுக்கிறீங்கன்னு இப்போ பதில் சொல்றாங்க. இருந்தாலும் இது என்ன ஜோக்கா, இதெல்லாம் ஒரு ஜோக்கா, கேவலமா இருக்குது. பட் அப்படி அவங்க கிளைம் வைக்கிறாங்க, இது ஜோக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. பட் இருக்கிறதுலயே பயமுடுத்துற மாதிரி இருக்கக்கூடிய எப்ஸ்டீனை பத்தின இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 11th ஒன், குழந்தைங்கள அவன் சாப்பிட்டானா. ஏன்னா இந்த பேபிஸ்னு இருக்கு, கை குழந்தைங்கள சாப்பிட்டானா, பிஞ்சு குழந்தைங்கள சாப்பிட்டானாங்கிற ஒரு கேள்வி வந்து இவனை பத்தி அமெரிக்கால எனக்கு அதிகமா கேட்கப்படுது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவனோட ஃபைல்ஸ்ல 52 டைம்ஸ் கேனிபல் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்படுது. கேனிபல்ங்கிற வார்த்தை என்ன மீன் பண்ணுதுனால் மனித மாமிசத்தை சாப்பிடுறது தான் கேனிபலிசம். இந்த கேனிபலிசம்ங்கிறது 6 முறையும் கேனிபல்ங்கிறது 52 டைம்ஸும் இவனோட டாக்குமெண்ட்ஸ்ல அப்பியர் ஆயிருக்குது. இதுக்கு மேஜர் ரீசன் வந்து விட்னஸ் வந்து பார்த்தேன்னு சொன்னது, FBI இன்டர்வியூஸ்ல இருக்கக்கூடியவங்க, ரூமர்ஸா வந்ததுன்னு நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும் ஒருத்தனை பத்தி பேசுறப்ப கேனிபலிசம் எப்படி இன்வால்வ் ஆகும். பட் அஃபிஷியல் இன்வெஸ்டிகேஷன்ல நிறைய பேர் இந்த மாதிரி இதை பத்தி பேசியிருக்காங்கிறது உண்மையிலே பயமுடுத்துற மாதிரி இருக்குது. அந்த தீவுக்குள்ள அப்படி என்னதான் பண்ணி வச்சான்னு தெரியல. பட் எஸ், இவனை பத்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரூமர் குழந்தைங்கள, கை குழந்தைங்கள சாப்பிட்டான், சம்பிரதாயம் பண்ணான், கடலுக்குள்ள தூக்கி போட்டான், இது எல்லாமே இருக்குது. 12வது என்ன, இது எல்லாமே கான்ஸ்பிரசி தியரி தான். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஏதோ ஒரு விஷயம் இந்த 3 மில்லியன் பேஜஸ் ரிலீஸ் ஆனதுல ஏதோ ஒரு பிட் ஆஃப் பீஸ் இருக்கும், அதை வச்சு ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்குது தான் நான் இப்போ சொல்றது எல்லாமே. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12th ஒன், ட்ராப் டோர். இவனோட ஐலாண்ட்ல ஒரு ட்ராப் டோர் இருக்குது. இந்த டோர் வந்து லிட்டரலா ஒரு தீவுல உச்சத்துல பில்டிங்லாம் கட்டி வச்சிருக்காங்க. கரெக்ட்டா அந்த பில்டிங்ல இருந்து ஒரு இடத்துல மட்டும் ஒரு டோரை திறந்தீங்கன்னா அது டைரக்டா கடலுக்குள்ள போகுது. ஓகேவா, நடுவுல எந்த பாறையும் கிடையாது, எந்த பில்டிங்கும் கிடையாது. மேல இருந்து நீங்க ஒரு இடத்தை திறந்தீங்கன்னா மட்டும் டைரக்டா கீழே வந்து தண்ணிக்கு போகுது. இந்த இடம் வந்து மேபி அவன் ஏதாவது சம் கைண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான். இவனை பத்தி நிறைய சந்தேகங்கள் இருக்கிறதுனால ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணணுங்கிற ஒரு கேள்வி எழுப்புது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இது சும்மா தண்ணியை வந்து ரீசைக்கிள் பண்றதுக்காக இதை வச்சிருக்கலாம், அவர் தண்ணியை பாக்குறதுக்காக வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் அவ்வளவு காமனா இருக்காதுங்கிறது தான் உண்மை. 13th ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் வந்து கஷ்டப்பட்டு பேசணும் அப்படின்னு நினைச்சு பேச முடியாம போனது 2 பேர். அதுல ஒருத்தங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குவீன் எலிசபெத். ரொம்ப இவனோட குவீனோட எலிசபெத் இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்களோட பையன் வந்து இவன் கூட சுத்தினதுக்கு நேத்திக்கு அரெஸ்ட் ஆயிருக்காங்க. நான் அதை பத்தி நேத்திக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். மதன் கௌரி பிரின்ஸ் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் முக்கியமான ஒரு வீடியோ, அது நான் டே பிஃபோர் எஸ்டர்டே போஸ்ட் பண்ணிருக்கேன். அவங்களோட அம்மா குவீன் எலிசபெத் உலகத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல் குவீன் நம்ம காலத்துல. அவங்க தான், அவங்கள மீட் பண்ணணும், அவங்கள எப்படியாவது இவன் வந்து அவனோட லூப்குள்ள அவனோட சிஸ்டம்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணியிருக்கான். பட் குவீன் எலிசபெத் இறந்து போகிற வரைக்கும் இவன் கிட்ட ஒரு டைம் கூட பேச முடியாதுன்னு சொல்லி கேட்டகரிக்குள்ள ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சம்திங் நம்ம யாருமே ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடி குவீன் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 14th ஒன் வந்து இங்க இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லயே அதிகமா பேர் வந்து மென்ஷன் ஆகக்கூடிய ஒரு பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா ட்ரம்பா இன்னைக்கு இருந்துட்டு இருக்காரு. சேட்லி அவர் தான் அமெரிக்காவோட பிரசிடென்ட்டும் கூட. அமெரிக்கன் பிரசிடென்ட் இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து ஒரு மோசமான ஒரு இவ்வளவு கேவலமான ஒரு சாத்தான் அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸே அவனை சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தனோட ஃபைல்ஸ்ல அதிகமா மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருக்கிறது தான் சோகமான விஷயம். அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் சரி, இதை ரிலீஸ் பண்ணக்கூடிய அஃபீஷியல்ஸும் சரி, ட்ரம்புக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல, அதெல்லாம் சும்மா யூஸ் பண்றாங்கன்னு சொன்னாலும் இந்த ஸ்கேல் ஆஃப் மென்ஷன்ஸ் இருக்குல்ல, 1000+ மென்ஷன்ஸ், ட்ரம்பும் நிறைய இடத்துல எப்ஸ்டீனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் பேசியிருக்காரு. ஸோ இந்த இது வந்து பயமுடுத்துற மாதிரி தான் இருக்குது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 15th ஒன் ஆஃப் 20 வந்து ஹராம் அப்படிங்கிற ஒரு பஞ்ச் ஆஃப் பொண்ணுங்களோட தான் அவன் எப்பவுமே சுத்தி இருக்கான். அவன் எங்க போனாலும் அவன் கூட அவனுக்குன்னு ஒரு பஞ்ச் ஆஃப் விமன் வருவாங்களாம். அந்த கேங் ஆஃப் கேர்ள்ஸ்க்கு பேர் தான் ஹராம்னு இவன் வச்சிருக்கான். இது இவங்களுக்கு பேர் வந்து எப்ஸ்டீன்ஸ் ஹராமா. ஸோ ஹராம் நம்மளுக்கு தெரியும், பண்ணக்கூடாத ஒரு விஷயங்கள், தவறான விஷயங்கள் அப்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இவன் வந்து அதை ஒரு கூல் ஸ்வாக் டர்மா யூஸ் பண்ணியிருக்கான். எங்க போனாலும் அவன் ஃபிளைட்ல அவன் கூட அவனை சப்போர்ட் பண்ணி போறதுக்கு, அவனுக்கு என்னன்னாலும் செஞ்சு விடுறதுக்கு போற இந்த கேங் ஆஃப் கேர்ள்ஸை வந்து ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பணக்காரங்களும் சரி, பவர்ஃபுல்லான பீப்புளும் சரி, மெயிலில் இவங்கிட்ட பேசுறப்போ நான் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்றப்ப வர்றப்ப ஹராம கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க என்னெல்லாம் பண்றதுக்கு பேசியிருக்காங்கிறது இப்போ தெரிய வருது. 16th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் 20 பாயிண்ட்ஸ் இலான் மஸ்க். உலகத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் இன்னைக்கு இலான் மஸ்க்னு சொல்லிடலாம். அண்ட் உலகத்தோட ரிச்சஸ்ட் பர்சன், வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் ட்ரில்லியனியர். இவ்வளோ பெரிய காசு உலக வரலாற்றில் எவங்கிட்டயுமே இருந்ததில்ல. அண்ட் எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் இன் டர்ம்ஸ் ஆஃப் இனோவேஷனா இருக்கட்டும், லிமிட்ஸை புஷ் பண்றதா இருக்கட்டும், ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன். பட் இந்த இடத்துல இலான் மஸ்க் ஒரு பயங்கரமான கான்ட்ரோவர்சியில சிக்கியிருக்காரு. இலான் மஸ்க் வந்து எப்ஸ்டீனுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காரு. அந்த மெயில்ல அவர் என்ன கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, வாட் டேஸ் ஆர் நைட்ஸ் வில் ஹேவ் த வைல்டஸ்ட் பார்ட்டி ஆன் யுவர் ஐலாண்ட். உன்னோட தீவுல இருக்கிற
இருக்கிறதுலே பயங்கரமான பார்ட்டி என்னைக்கு நடக்கும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டு இலான் மஸ்க் வந்து எப்ஸ்டீனுக்கு அனுப்பிச்ச மெயில் இப்போ வெளியே வந்திருக்குது. இலான் மஸ்க் வந்து நான் கேட்டிருக்கேன், ஆனால் நான் போனதே கிடையாது, அது வந்து நான் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு கேட்டது அப்படின்னு இப்போ சொன்னாலும் இந்த கேள்வி அங்கே பார்ட்டி நடக்கும்னு தெரிஞ்சிருக்கக்கூடிய நாலேஜ் இது எல்லாமே வந்து இலான் மஸ்க் மேலே சந்தேக கண்ணை எழுப்பிட்டு இருக்குது. 17th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு நல்லா தெரியுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்ஸ்டீனும் ட்ரம்ப்பும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இதை ட்ரம்ப்பும் டினை பண்ணல, தப்பு பண்ணலன்னு தான் ட்ரம்ப் சொல்லிக்கிறாரு. ஆனால் எப்ஸ்டீன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் ட்ரம்ப், கரெக்டா? இப்போ நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும்ல, அப்படி நல்லா தெரிஞ்ச எப்ஸ்டீன் வந்து ட்ரம்ப்பை பற்றி மற்றவங்க கிட்ட பேசியிருப்பாங்கல்ல, அப்படி பேசக்கூடிய மெயிலில் ட்ரம்ப்பை பற்றி அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, he is a dumb president, he is a dumb Trump அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ட்ரம்ப் வந்து எவ்வளோ முட்டாளுங்கிறது இங்கே யாருக்குமே புரியல. நிறைய பேர் ட்ரம்ப் அறிவாளி தைரியமான நினைச்சிட்டு இருக்கீங்க, அவன் பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு எப்ஸ்டீன் வந்து நிறைய பேருக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காரு. இதுவுமே இப்போ வெளியே வந்திருக்குது. 18th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், எப்ஸ்டீன் வந்து எப்படியாவது மீட் பண்ணணும்னு 2 பேரை ட்ரை பண்ணாங்க. அதுல ஒருத்தங்க எலிசபெத், கடைசி வரைக்கும் பார்க்க முடியல. அதே மாதிரி ஒருத்தங்களை மீட் பண்ணணும் ட்ரை பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் அந்த டாக்குமெண்ட்ஸ் படி அவரும் இவருக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல, கிட்ட கூட வர முடியாதுன்னு சொல்லி துரத்தி விட்டுருக்காரு. லிட்டரலா பெக் பண்ணியிருக்காரு, எப்படியாவது மீட் பண்ண வச்சிருங்கன்னு. யார்கிட்டயுமே மசியாம ஒரு ஆள் நின்றுருக்காரு. அவர் யார் தெரியுமா? ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின். புட்டினோட பேரு பலமுறை அடிபடுது. ஆனா அந்த அடிபடுற எல்லா கான்வர்சேஷனும் எப்படி இருக்குன்னா, எப்படியாவது புட்டினை மீட் பண்ணணும், புட்டினை மீட் பண்ண வச்சிருங்க, எனக்கு புட்டினை மீட் பண்ணணும்னு ஆசையா இருக்குதுன்னு எப்ஸ்டீன் எவ்வளவு கெஞ்சினாலும் புட்டினை கடைசி வரைக்கும் மீட் பண்ணலங்கிறது இப்போதைக்கு இருக்கக்கூடிய நம்மளுக்கு இருக்கிற டேட்டா சொல்லுது. அண்ட் 19th ஒன் ஆஃப் 20 திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் பேபி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான மெயில் எப்ஸ்டீனுக்கு வந்திருக்குது. உனக்கு பையன் பிறந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எப்ஸ்டீனுக்கு பையன் இருக்கானா நீங்க கேட்பீங்க, யாருக்குமே அது தெரியாது. ஆனா இப்படி ஒரு மெயில் அந்த டாக்குமெண்ட்ஸ்குள்ள இருக்குது. உண்மையிலே அங்க ஒரு பையன் இருக்கானா இல்லையா அப்படிங்கிறது எப்ஸ்டீனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் ப்ராபபிலி மட்டுமே தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. பட் ஒரு மெயில், அதுவும் சாதாரண மெயில் கிடையாது. இந்த மெயில் வந்து ஒரு இளவரசி கிட்ட இருந்து எப்ஸ்டீனுக்கு வந்திருக்குது. இந்த மாதிரி உனக்கு குழந்தை பிறந்துருச்சு நான் கேள்விப்பட்டேன், ராஜா சொன்னாரு, வாழ்த்துக்கள், அதுவும் பையன் பிறந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன், வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்திருக்குது. ஸோ எப்ஸ்டீனுக்கு ஒரு பையன் இருக்கானா, இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் தட்ஸ் வாட் த டாக்குமெண்ட் சேஸ். வந்த பர்சனும் ரொம்ப லெஜிட்டான ஒரு பர்சன். லாஸ்ட் ஒன், இந்த ஐலாண்டு ஃபுல்லா இவன் நிறைய ஆர்ட் வச்சிருக்கான். எல்லா ஆர்ட்டுமே ரொம்ப சாடிஸ்டிக்கா வியர்டா இருந்திருக்குது. அதுல ஒரு ஆர்ட் ஸ்பெசிஃபிக்கலி ஒரு இன்னோசென்ட்டோட மேசக்கர் ஆர்ட் வந்து இவனோட கலெக்ஷன்ஸ்ல இருக்குது. ஒவ்வொரு ஆர்ட்டுமே வந்து என்ன மாதிரி இருக்குதுன்னா, சித்திரவதையை ரசிக்கிற மாதிரி, கொடுமைகளை ரசிக்கிற மாதிரி, அப்புறம் வந்து எந்த தப்பும் பண்ணாதவங்களை வேட்டையாடுற மாதிரி, இந்த மாதிரி ஆர்ட்டா வந்து கலெக்ஷன்ல இருக்குது. ஜென்ரலா ஆர்ட்னா ஏதாவது சன்செட், சன்ரைஸ், இல்ல வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு ஆர்கிடெக்சர், இல்ல ஈவன் ஃபார் ஹியூமன் மோனாலிசா மாதிரி ஒரு அழகான ஒரு பெயிண்டிங், ஏதாவது ஒன்று தான் நம்ம ஆர்ட்டா கலெக்ட் பண்ணுவோம். இல்ல ஈவன் இந்த மாடர்ன் ஆர்ட்னு சொல்லிட்டு ஒரு ரேண்டமா ஒருத்தங்க பார்க்கறது கூட இருக்கலாம். பட் இவன் வச்சிருக்கிற ஆர்ட் எல்லாமே வந்து துன்புறுத்துற மாதிரியும் சித்திரவதை பண்ற மாதிரியும் ஐலாண்டு ஃபுல்லா வச்சிருக்கான். இப்போ நான் சொன்னதுல வந்து எல்லாத்துக்குமே அதாவது வித்தவுட் எனி ஃபயர் தேர் வில் பி நோ ஸ்மோக் அப்படிம்பாங்க. எந்த தீயுமே இல்லாம புகையாது. இது எல்லாமே உன்னை பத்தி இருக்கக்கூடிய புகைச்சல். அதுக்கு சம் கைண்ட் ஆஃப் எவிடன்ஸ், சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஆரம்ப புள்ளியும் இந்த டாக்குமெண்ட்ஸ்குள்ள இப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னு தெரிய வருது. பட் இவங்க சொல்ற அளவுக்கு இந்த புகை பெரிய புகையா சின்ன புகையா இல்ல அது ஒண்ணுமே இல்லையா அது நம்மளுக்கு தெரியாது. பட் இது எல்லாத்துக்குமே சம் லெவல் ஆஃப் முகாந்திரம், சம் லெவல் ஆஃப் சோர்ஸ் வந்து இப்போ ரிலீஸ் ஆன டாக்குமெண்ட்ஸ்ல நம்மளுக்கு தெரிய வந்திருக்குது. எப்ஸ்டீனை பத்தி நம்ம பேசணும்னா நம்ம இன்னும் 30 வீடியோ கூட போடலாம். பட் எப்ஸ்டீனை பத்தி பேசிட்டு இருக்கப்போ நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய டாபிக்ஸை மிஸ் பண்ணிருக்கோம். நம்ம எப்ஸ்டீனை வந்து கண்டினியூ பண்ணலாமா இல்ல மற்ற டாபிக்ஸ்க்கு ஜம்ப் ஆயிடலாமான்னு வியூவர்ஸான நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா ஸ்குவாட் நான் எம்ஜி இங்க பேசிட்டு போயிடுவேன். பட் எம்ஜி மட்டும் கிடையாது, எம்ஜி ஸ்குவாட். இந்த ஸ்குவாட் தான் நான் பேசுறது வந்து கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ், எப்படி பேசுறேன்னு சொல்லக்கூடிய உங்களோட லைக் கமெண்ட், இதை வச்சு தான் எம்ஜி ஸ்குவாட். எம்ஜி மட்டும் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமாங்கிறத நீங்க தான் ஸ்குவாட் சொல்லணும். ஸோ கமெண்ட் செக்ஷன்ல கண்டினியூ பண்ணலாம்னா கண்டினியூ அப்படின்னு சொல்லுங்க, கண்டினியூ பண்ண வேணாம் அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ கண்டினியூவா நோவா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனுக்கு நான் காத்துட்ருக்கேன். பேஸ்ட் ஆன் தட் நம்ம இந்த சீரிஸை கண்டினியூ பண்ணலாம், இல்லை அடுத்த டாபிக் போகலாம். இது போக போக இன்னும் கிரேசியாக போய்கிட்டே இருக்குது. இவன் ஸ்பைங்கிறதுக்கு இஸ்ரேலுக்கும் இவனுக்கும் இருக்கிற சம்பந்தம் அது இன்னும் பெரிய டாபிக் ஒவ்வொன்றா இருக்குது இந்த மாதிரி. பட் யா ஓவரால் இதுதான் வந்து இப்போதைக்கு எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி நிறைய பேர் பேசாத முக்கியமான பாயிண்ட்ஸ். இது ஒவ்வொன்றுமே தனித்தனி பெரிய டாபிக். நீங்கள் அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி நீங்களே கூகுளில் ஃபைண்ட் பண்ணி பார்க்கலாம். எனிவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இதை கேஸை டீட்டெயிலாக ஃபாலோ பண்ணிருக்காங்களோ அவங்ககிட்ட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியாவினாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல், நீங்கள் ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ண முடியும். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்குவாட், ஓஜி ஸ்குவாட், நீங்கள் சொல்லுங்கள் இந்த பேக்ரவுண்டு இதுவே கண்டினியூ பண்ணலாமா இல்லை இப்போ நம்ம ரீசெண்டாக சேஞ்ச் பண்ண அந்த ஸ்ட்ரிப் லைட்ஸ் இருக்கிற அந்த பேக்ரவுண்டுக்கு போகலாமா? உங்களோட பேக்ரவுண்டும் ஓஜி ஸ்குவாட் சொல்லுங்க. வெயிட்டிங் ஃபார் யுவர் ஒப்பீனியன். I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. நீங்க வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு எம்ஜி ஸ்குவாட்ல இன்னும் சேராதவங்க இருந்தீங்கன்னா சேர்ந்துருங்க. Bye. Cheers.